வணக்கம். மேசராசிக்கு இப்போ புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேசராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா ராகு பயிற்சி ஏற்படுது அவங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்கள் செவ்வாய்க்குரிய 9 எண் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலகட்டம் தான். ஒளிமயமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க உத்தரவாதம் தருவதில் தான் மாபெரும் கிரகங்கள் பயிற்சியும் நிகழவிருக்கிறது. அடுத்து புத்தாண்டில் கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது புத்தாண்டோட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். எதிர்பாராத விதத்தில் எண்ணற்ற காரியங்கள் திடீர்னு முடிவாகும். தடைப்பட்ட காரியங்கள் தானா நடைபெற போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2இல் உள்ள குரு பொருளாதாரத்துல முன்னேற்றமும் புதிய முயற்சியில வெற்றியும் கொடுக்கும். கடந்த காலத்தில் நடைபெற்ற கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மாறும். அடுத்து 12ல் ராகுவும் 6ல் கேதுவும் இருப்பதால் பார்த்தீங்கன்னா பயணங்களிலும் பலன் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்தும் ஆதாயத்தோட தகவல்கள்லாம் கிடைக்கும். அடுத்து லாபச்சனையால் லாபம் உண்டு. அவரோட சுக்கிரனும் சேர்றதுனால பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் அதிகரிக்கும். மறைந்த பதிலால் நிறைந்த தனலாபம் உண்டு. சூரிய சந்திர சேர்க்கையால் பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள்லாம் கிடைக்கலாம். அடுத்து விடாமுயற்சி வெற்றி தரும். உத்தியோகத்துல உடன் பணிபுரிபவர்களோடு இணைந்த அரசல் புரசரங்கள் எல்லாமே இப்போ மாறும். அடுத்து யோக பலம் பெற்ற நாளில் அனுகூல ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறும். அடுத்து கும்பராகு சிம்மகேது வருஷத்தோட தொடக்கத்திலே 26/4/2025 அன்று ராகு கேதுகளின் பயிற்சி நிகழவிருக்கிறது. இவை இரண்டும் பின்னோக்கி நகரும் கிரகம். இதனால் பின்னாடி போறதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் உங்களுக்கு ஏற்படும். இந்த கிரக பயிற்சி தான் வாழ்க்கையில உங்களுக்கு முன்னோக்கி செல்ல ஒரு வழிகாட்ட போகிறது. உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிக்க போகும் ராகுவால் பண தேவை உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். வியாபாரத்துல இதுவரை ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டுவீங்க. அடுத்து தொழில் விரிவுபடுத்த முயற்சிக்கு கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு 7.5 சனி தொடங்குகிறது. எனவே இந்த 7.5 சனிக்குள்ளேயே நீங்க திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்த வருஷம் 7.5 சனி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பொண்ணு பெண் பார்க்குறவங்களா இருந்தால் 7.5 சனின்ட்டு போயிடுவாங்க. அதனால இப்போயே திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து எதையும் யோசிச்சு செய்வது நல்லது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் செய்யணும். அடுத்து பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீங்க. அடுத்து திருமண வயதடைந்த பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்காக செய்த கல்யாண முயற்சி கைகூடும். சுப செய்திகள் வந்தவண்ணமாக தான் இருக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அடுத்து மிதுன குருவின் சஞ்சாரம் அப்படின்னா 11/5/2025 அன்று குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிருகஷீடம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அப்போது அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா 7, 9, 11 ஆகிய 3 இடத்துல பதியுது. அவரோட பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கைகூடும். அடுத்து வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். வீடு வாகனம் வாங்க கடனுதவி கேட்டால் பணிபுரியும் இடத்தில் அது கிடைக்கும். அடுத்து குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் தந்தை வழியில் அனுகூலம் உண்டு. பங்காளி பகையெல்லாம் மாறும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி சேருவாங்க. புதிய வாகனம் வாங்க முயற்சி இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் சமூகமா முடியும். பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும். அடுத்து குருவோட பார்வை லாபஸ்தானத்துல பதிவதால் தொழில் எதிர்பார்த்தது காட்டிலும் கூடுதல் ஆபத்துல தான் முடியும். அடுத்து பொருளாதாரத்துல ஒரு நிறைவு ஏற்படும். அடுத்து வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள் பணிபுரிய அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். அடுத்து கும்பராசியோட சஞ்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு முழுவதும் கும்பராசியிலே சனி சஞ்சரிக்கிறாரு. அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசி 5, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறார். பொதுவாக லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனியால் பெரும் தொகை கைகளில் புரளும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சேரும். உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம். சுதந்திரமாக செயல்படும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். அடுத்து கடக குரு சஞ்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருட தொடக்கத்துல மிதுன ராசிக்கு செல்லும் குரு பகவான் 8/10/2025 முதல் கடகராசியில சஞ்சரிக்க போகிறார். அங்கு அவர் உச்சம் பெற்று பலம் பெறுகிறார். கடக குருவின் சஞ்சாரத்தால் 8, 10, 12 ஆகிய இடங்கள் புனிதமடைகிறது. எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகும். ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே ஆகலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதே நேரம் விரயங்களும் இருக்கும், கூடுதலா இருக்கும். ஆனால் சுபவிரயமாக தான் ஏற்படும். அடுத்து வெளிநாடு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமை தரும். அடுத்து தொழில் வியாபாரம் வெற்றி நடை போடும். ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவங்க எல்லாமே விலகுவாங்க. படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு இப்போது ஒரு நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கூட வரலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சம்பள விகிதமும் பார்த்தீங்கன்னா
கூடும். அடுத்து குருவின் வக்கிர காலம் அப்படின்னு பார்க்கும்போது 18/1/11/2025 முதல் 19/12/2025 வரை கடகத்திலும், 20/12/2025 முதல் 31/12/2025 வரை மிதுன ராசியிலும் குரு வக்ரம் பெறுகிறார். இந்த வக்ர காலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏன்னா ஆரோக்கிய தொல்லை வந்து அதிகரிக்கும். ஆதாயத்தை விடவும் விரயங்கள் வந்து கூடுதலாக இருக்கும். திருமண முயற்சியில தடைகள் வந்து ஏற்படும். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வரன்கள் வாசல் வரை வந்து திரும்பி செல்லும் நேரம், அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டிய நேரம் இது. குரு வழிபாட்டோட திசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளையும் தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. அடுத்து சனி வக்கர காலம் அப்படின்னு பார்க்கும்போது 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கும்பராசியில சனி வக்கரம் பெறுகிறார். தொழில் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனி வக்கரம் பெறுவதால் தொழிலின் பிறரோட குறுக்கீடுகள் அதிகரிக்கும். சில ஒப்பந்தங்கள் வந்து கை நழுவி செல்லலாம். உத்தியோகத்தில் வந்து வீண் பலிகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டுமல்ல, தெய்வ நம்பிக்கையும் சேர்ந்தால்தான் சிறப்பான வாழ்க்கை அமையும். உத்தியோகத்தில் உள்ளவங்க சக பணியாளர்களிடம் தங்கள் முன்னேற்றத்தை பற்றி வந்து தெரிவிக்க வேண்டாம். செவ்வாய் சனி பார்வை காலங்களில் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.